ஸோ ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் எஸ்எல் டெக் தமிழ். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், இது என்னடா விண்டோஸ் 10ம் இல்லை விண்டோஸ் 8ம் இல்லை ஒரு மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் ஏற்கனவே கெஸ் கூட பண்ணியிருப்பீங்க, என்னடா இது விண்டோஸ் 11 இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம இந்த விண்டோஸ் லெவலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் லெவலை இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம பிசியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாகணும், அதே மாதிரி நம்ம பிசியோட செட்டிங்ஸில் என்னென்ன மாற்றணும். ஸோ இப்படியான விஷயங்களை பார்த்துட்டு கடைசியாக விண்டோஸ் 11 எங்கே இருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற விஷயத்தை தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இட் வீடியோ. ஸோ கைஸ், இப்போது நம்மளோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து அவங்க சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தந்துருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மேலே இருக்கணும், அதாவது இந்த ஸ்பெசிஃபிகேஷனை விட உங்களுடைய பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் தந்துருக்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா ஒஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் இந்த விண்டோஸ் 11ங்கிற ஓஎஸ்ஏ க்ரியேட் பண்ண கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ஒஃபிஷியலாக என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தந்துருக்குறாங்களோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட சைட் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துக்கிட்டு ப்ராசஸர். ஸோ ஆப்வியஸ்லி எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ப்ராசஸர் இருக்கும். அது எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ப்ராசஸர் இல்லாமல் எந்த கம்ப்யூட்டர் இருக்காது. ஸோ அதனால் முதல்ல வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸரோட ஸ்பீடு அதாவது 1 GHz இருக்கணும். அதாவது 1 GHzக்கு மேலே இருந்தால் உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். அதோட 2 கோர், அதாவது ப்ராசஸரில் கோருங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நாமளும் ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், கோர்ஸ்னால் என்ன, ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட ப்ராசஸர் 64 பிட் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ இருந்தால் தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 GB இருந்தாலே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதாவது உங்கள் ஸ்டோரேஜோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 ஜிபியோ இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்க் சைஸ் தான் அது. ஹார்ட் டிஸ்க் சைஸில் நீங்கள் 64 GB ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னாலே போதும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஃபர்ம்வேர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன், UEFI செக்யூர் போட் அப்படிங்கிற விஷயம் உங்கள் பிசியில் இருக்கணும். அதாவது இது வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு செட்டிங்ஸ் தான், இதை நீங்கள் உங்களோட பயோஸுக்குள்ளே போயிட்டே மாற்ற முடியும். ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம். இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுல முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் தான். அதாவது இதுக்கு முதல்ல வந்த விண்டோஸ் வெர்ஷனில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் வெர்ஷனை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் எந்த டிபிஎம் வெர்ஷன் வச்சுருந்தாலும் உங்களால் விண்டோஸ் 10ஓ விண்டோஸ் 8ஓ உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த விண்டோஸ் 11க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ பொதுவாக எல்லா லேப்லேயும் எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் உங்கள் டிஸ்பிளேயே ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும். அதே மாதிரி டிரெக்டெக்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 12க்கும் மேலே இருந்தாலே போதும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, அது 720p டிஸ்பிளேக்கு மேலே இருந்தால் ஓகே. அண்ட் பொதுவாக எல்லா கம்ப்யூட்டர்லேயும் 720p டிஸ்பிளேயே இருக்காது. அண்ட் 1080p சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பண்ணுற மெத்தட் இதெல்லாம் கடைசியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை இப்போதைக்கு போஸ்டில் வச்சுக்கோங்க.
ஸோ கைஸ் ஓகே. இப்போ நான் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வாங்குறதுக்கு உங்களோட பிசியில் ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் பிசியில் இனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிசி வந்துட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்துட்டு லெகசி பூட் மோடில் இருக்குதா, யூஇஎஃப்ஐ பூட் மோடில் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போது உங்கள் விண்டோஸ் வந்துட்டு லெகசி பூட் மோடில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு திஸ் பிசி, அதாவது மை கம்ப்யூட்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம், இதில் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடணும். மேனேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டிஸ்க் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணுற ஓஎஸ் வந்துட்டு எந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் லோக்கல் டிஸ்க் சியில் தான் உங்களோட எல்லா ஓஎஸும் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த வால்யூம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்டைல் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஜிபிடி அப்படின்னு இருக்குது. இப்போது உங்கள் ஓஎஸ் வந்துட்டு லெகசி பூட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஜிபிடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எம்பிஆர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த எம்பிஆரை ஜிபிடியாக மாற்றியே ஆகணும். ஸோ நீங்கள் அப்படி மாற்றலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம எம்பிஆரை ஜிபிடியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல உங்கள் சிஎம்டியை ஓப்பன் பண்ணிக்க, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற விஷயம் காட்டும். அதை வந்துக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ரன் எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் அதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இந்த கோடிங்கை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோடிங்லேயே இருக்குது பாருங்கள், mbr2gpt.exe அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் ரன் ஆகி எம்பிஆர்லேருந்து ஜிபிடிக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஓகேவா, எம்பிஆர்லேருந்து ஜிபிடிக்கு கன்வெர்ட் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாலே எம்பிஆர் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஜிபிடியாக மாறி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எங்கன்னா பயோஸுக்குள்ளே போயிட்டு லெகசி போர்ட் மோட்லேருந்து யூஎஃப்ஐக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த விஷயம் இனாபிள் ஆகிடும். ஓகேவா, இந்த யூஎஃப்ஐ இனாபிள் ஆனால் தான் உங்களுக்கு அந்த செக்யூர் பூட் அப்படிங்கிற விஷயமும் இனாபிள் ஆகும். அதாவது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், இனாபிள் பண்ணவா டிசேபிள் பண்ணவான்ட்டு. ஸோ அதனால் யூஎஃப்ஐக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் செக்யூர் பூட்டை இனாபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பயோஸுக்குள்ளே டிபிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதோட வேர்ஷனை நீங்கள் அவங்க சொல்லிக்கிற விஷயத்தின்படி பார்த்தீங்கன்னா டிபிஎம் வேர்ஷன் 2.0 தான் இருக்கணும். ஓகேவா, இந்த 2.0 வேர்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரன்னுக்குள்ளே போயிடுங்க. ரன்னுக்குள்ளே போயிட்டு tpm.msc அப்படின்னு டைப் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் டிபிஎம் இனாபிள் ஆகிருக்கா இல்லையாண்டு. ஸ்டேட்டஸ் த டிபிஎம் இஸ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு என்னோடய கம்ப்யூட்டரில் டிபிஎம் இனாபிள் ஆகி இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் வேர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிபிஎம் மேனுஃபேக்சர் இன்ஃபர்மேஷனில் ஸ்பெசிஃபிகேஷன் வேர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் 2 வேர்ஷன் தான் இருக்குது, 1.2 இருக்குது, இல்லைனா 2.0 இருக்குது. 1.2 இருந்துச்சு அப்படின்னா உங்களால் உங்கள் பிசியில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதாவது உங்களோட பிசி பழைய பிசி. ஸோ அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் வேர்ஷன் 2.0 இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த டிபிஎம்மை இனாபிள் பண்ணுறது எப்படிங்கிறத தான் நம்ம பயோஸுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி விஜுவலைசேஷன் இனாபிள் பண்ணுறது எப்படிங்கிற அப்படின்றத பற்றி நம்ம பயோஸுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம பயோஸுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் எப்படி பயோஸுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா 2 வழி இருக்குது. அதாவது விண்டோஸ் 10 இருக்கட்டும், விண்டோஸ் 11 இருக்கட்டும், பொதுவாக ஒரே மெத்தட் தான் இங்கே. அதாவது
எப்படி சொல்கிறது, ஐகான்ஸ் மட்டும்தான் வேறு வேறு இடத்துல இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. முதல்ல உங்களோட விண்டோஸ் 10ஓட இதுக்குள்ளே போய்க்கோங்க, செட்டிங்ஸுக்குள்ளே போயிருக்கோங்க. ஓகேவா? செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது நீங்கள் போன உடனே செட்டிங்ஸுக்குள்ளே போன உடனே விண்டோஸ் அப்டேட்டுங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரிகவரி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டார்ட்அப் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிசி வந்துக்கிட்டு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி ரீஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இப்போது ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஒன்று வரும். ஸோ அதில் ட்ரபிள் ஷூட் போய்க்கோங்க, அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. அப்படி போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல UEFI firmware செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் லெகசியிலேருந்து UEFI firmwareக்கு மாறணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கமாண்ட் லைனில் ஒரு கோடிங் அடித்து மாற்றினீங்க தானே. ஸோ அந்த டைமில் ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் மேபி வரலை அப்படின்னா நீங்கள் எப்படி போய் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது டெலிட் கீ, எஸ்கேப் கீ, F1 F2 இல்லைன்னா F10 F11. ஸோ இந்த மாதிரியான கீஸை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயோஸுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் எந்த கீழே நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்போட பிராண்டை பொறுத்து தான் அந்த விஷயம் மாறும். உங்களோட ஏசர் லேப்டாப்பா இல்லை சாம்சங்கோடதா இல்லை ஹெச்பியோடதாங்கிறத செக் அடிச்சுட்டு ஹவு டு கோ டு பயோஸ் அப்படின்னு நீங்கள் நம்மளாக கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே எந்த கீ பயோஸுக்குள்ளே போகிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஸோ இப்போ நான் என்னோடய பிசியில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது F2 அப்படிங்கிற கீயை நினைச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோஸுக்குள்ளே போகும். ஸோ அப்படி இல்லாமல் இப்படியும் போகலாம். ஸோ இதை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கேட்ட உடனேயே இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு பயோஸ் மோடுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் அடிச்சுக்குவோம். ஸோ இப்போ என்னோடய பிசி வந்துட்டு பயோஸ் மோடுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் விஷயம் மாற்றணும், பூட் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பூட் மோட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா UEFI லெகசி. இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் அந்த கோடிங் அடித்து UEFIக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லெகசி தான் இந்த மாதிரி லெகசி தான் செட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் மாற்றணும் UEFIக்கு. ஓகேவா? ஓகே கொடுத்து மாற்றிட்டீங்க அப்படின்னா கீழே செக்யூர் பூட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது டிசாபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை இனாபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இனாபிள் பண்ணிவிட்டு அதே மாதிரி செக்யூரிட்டிக்குள்ளே போய்ட்டுருங்க. செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல சூப்பர்வைசர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை உங்கள் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து, இப்போ எனக்கு ஆரம்பத்தில் பயோஸ்குள்ளே வரும்போது பாஸ்வேர்டு ஒன்று கேட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல TPM அதாவது TCM ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இனாபிள் ஆகி இருக்கும். அதாவது அந்த பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த TPM அப்படிங்கிற விஷயம் இனாபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டிசேபிள், ஸோ இந்த மாதிரி டிசேபிள் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் இனாபிள் பண்ணிக்கோங்க. இனாபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸுக்குள்ளே வந்துடுங்க. அட்வான்ஸுக்குள்ளே வந்துட்டு இன்டெல் VTX அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன். ஸோ இதை நீங்கள் இனாபிள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல. சம்டைம்ஸ் இது டிசேபிள் இருந்தாலும் உங்களுக்கு Windows 11 இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போய்க்கோங்க. அதாவது இந்த இடத்துல எக்ஸிட் வந்துட்டு எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பழைய மாதிரி உங்களோட ஓஎஸுக்குள்ளே போவீங்க. ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போய்க்கோங்க, விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமை காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்றை லிங்க் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் லிங்க் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவ் சேனல் ஸோ இப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவ் சேனல் அப்படின்னா
உங்களுக்கு அப்டேட்ஸ் எப்பப்போ கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அதுக்கு டெவ் சேனலை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்ஸோட அப்டேட்ஸ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால பீட்டா அப்படிங்கிறத கீழே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு டெவ் சேனல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கொடுக்கவே வேணாம். பீட்டா அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் அப்டேட்டுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ இதை வந்துக்கிட்டு கொடுக்க வேணாம். ஸோ கொடுக்காம விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 GB அப்படி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துக்கு நீங்கள் உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அது ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களோட பிசி 2, 3 தடவ ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, ஸோ அது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே விண்டோஸ் 11ல ஓஎஸ் பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இவ்வளவு தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தட். அண்ட் ஸோ இவ்வளோ தான் கைஸ் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது வந்துக்கிட்டு உங்களுக்கு இது விளங்கியிருக்கா விளங்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி விளங்கலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே போடுங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Until then, bye from Rookie. Tata, see you.